நம்ம அம்மா இருந்திருந்தா நம்ம இங்கே வந்திருக்கவே தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் ஜாலியாக. ஏன்பா கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளு. ஒரு மனுஷன் சந்தோஷமாக பூந்தோட்டத்தில் நடந்து வந்துட்டு இருந்தானா. அவன் கூடவே கடவுளும் வந்துட்டு இருந்தாராம். அப்போது ஒரு நாள் என்னாச்சா, அந்த பூந்தோட்டம் முடிஞ்சு பாலைவனம் ஆரம்பிச்சிருச்சான். பாலைவனம் ஃபுல்லாக மண், பயங்கர வெயில், பயங்கர சூடு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இவன் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தானா. பார்க்கும்போது ஒரு ஜோடி கால் தடம் தான் இருந்துச்சான். அப்போ இவன் ரொம்ப கோவமா, ஏய் கடவுளே, நான் சந்தோஷமாக பூந்தோட்டத்தில் நடந்து வரும்போது என் கூடவே வந்த, நான் இப்போ கஷ்டப்பட்டு பாலைவனத்தில் நடந்துட்டு இருக்கும்போது என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கோவமாக கத்துனானா. அப்போ அவனுக்கு கடவுளுடைய குரல் கேட்டுதான். ஏய் மனிதா, நீ பார்க்குற கால் தடம் உன்னுடையது அல்ல, அது என்னுடைய கால் தடம் அப்படின்னாராம். நீ என் தோளில் தான் இருக்க, உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னையும் நான் தான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கடவுளுடைய குரல் கேட்டுதான். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நம்மளோட துன்பத்தப்ப தான் கடவுள் நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாரு. வெரி குட்.